அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மட்டுமன்றி இந்நிகழ்வின் கதாநாயகிகள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட வசனம் எதுவென்று நாம் அனைவரும் அறிந்ததே. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இந்த வசனங்களுக்கு இணங்கத்தான் ஆரம்ப கல்வி கற்பிக்கப்படுகின்றன. நாம் அறிந்த அறியாமலோ அல் குர்ஆன் கூறிய இந்த விதிப்படிதான் நாம் பாடசாலையில் எமது குழந்தை செல்வங்களை இணைத்து விடுகின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனின் முதலாக கூறியது இக்ரா, நீ வாசி. அனைத்தான் நமது பாடசாலைகள் கற்றுக் கொடுக்கின்றன. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு வாசி. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு வாசிப்பதற்கு ஆரம்பத்திலேயே கற்பித்து கொடுப்பது நமது பாடசாலைகள் தான். எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் எழுதுகோலை பிடிப்பதற்கும் பென்சிலை பிடிக்க தெரியாத மாணவர்கள் தான் பாடசாலைகளில் இணைகிறார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல் குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இறை செய்தியை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய விடயம் என்பது நாம் அறியாமலேயே அதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை நிகழ்த்தி தருகிறவர்கள் தான் இந்த பாடசாலையினர். அந்த வகையில் நமது அல்-இக்லாஸ் பாடசாலையானது பேருதவியாக இதனை நமக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நமது அந்த அல்-இக்லாஸ் பாடசாலையானது 1999ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியரான சரியா ரிஷி ஆசிரியரால் 7 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மிகவும் எளிமையாக, ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் அல்லாஹ்வின் இறை செய்தியை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கிறார்கள். அது இன்று ஆசிரியரின் தலைமையில் 4 ஆசிரியர்களுடன், அதாவது ஃபசீலா ஆசிரியை, நஸ்ஹானா ஆசிரியை, தன்சீரா ஆசிரியை, நஸ்யா ஆசிரியை அவர்களுடன் இன்று 55 மாணவர்களுடன் 25வது விழாவை, அதாவது வெள்ளி விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்போது இவைகளை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிபர் மற்றும் பணி ஆசிரியர் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர் குழாத்திற்கு பெற்றோர் சார்பாக நாம் இப்போது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈருலகத்திலும் அவர்களுக்குரிய பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். பாடசாலையானது இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும். தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும் என்பதுதான் பெற்றோர் சார்பாக நாம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றோம். பெற்றோர்களாக நாம் எப்போதுமே உங்களுக்கு உதவியாக துஆக்களில் இணைந்து கொள்பவர்களாக இருப்போம். எமது பிள்ளைகள் பாடசாலையை விட்டு ஆரம்ப கல்விக்காக